எல்லாம் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது பெருமை. நிறைய பேர் குறைகள் ஒரு குறைகள் இல்லை. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் கிடையாது, கடவுளா பார்த்துட்டா அது கல்லே தெரியாது, கடவுளா மட்டும் தான் பார்ப்போம். ஸோ அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட எல்லா நிகழ்வுகளும் சரி, எல்லா ஒரு விசேஷங்களும் சரி, அது வெற்றிகரமாக தான் வந்து இதுவரைக்கும் ஒரு வெற்றி தான். வெற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பல இடங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கு. அந்த இடங்களுக்கே மதிப்பு மரியாதை இருக்கு. அந்த இடம் மதிப்பு மரியாதைகள் இடமா தான் இருக்கு. அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது. கண்டிப்பா அதெல்லாம் நம்ம போற எல்லா இடமே ஒரு திருக்கோவில்கள் தான். அந்த கோவில்கள் பெருமையா இருந்தது இல்லையா, அந்த கோவில் பெருமையா இருக்க ஒரு காரணம் வேணும் இல்லையா, அந்த காரணகர்த்தா தான் நம்ம தலைவர். இதே ஸ்தூபி ஆகட்டும், இதே நம்ம அடுத்த ஜூலை 5க்கு போறோம் அந்த ஸ்தூபி ஆகட்டும், இது எல்லாமே இன்னைக்கு 17 அமைப்புகள் வராங்க, 20 அமைப்புகள் வராங்கன்னு சொல்றாங்க. அன்னைக்கு வந்த ஒரே அமைப்பு நம்ம தலைவர் இருந்த அமைப்பு. அதுக்கப்புறமா அதை பெருமை சேர்த்த அமைப்பு நம்ம தலைவரால் உருவாக்கப்பட்ட நம்ம அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கம் மட்டும். நம்ம உண்மையிலேயே விவசாய சங்கம் நடத்துறோம், அது தொழிலாளர் சங்கம் நடத்துறோம், அது நீங்க இணைஞ்சு நடத்துறீங்க. உங்க பகுதிகளில் நீங்க மன்னராக நம்ம நடத்துறோம், உங்க பகுதியில் உங்களுடைய வருங்கால மன்னர்களை நீங்க உருவாக்கணுன்றதுக்காக நடத்துறோம். புரியுதுங்களா? வர்ற ஜூன் 19 மட்டும் இல்ல, வர்ற ஜூலை மட்டும் இல்ல, வர்ற டிசம்பர் 27 மட்டும் இல்ல, 21 மட்டும் இல்ல, வர்ற ஜனவரி 7 மட்டும் இல்ல, பிப்ரவரி 6 மட்டும் இல்ல, ஏப்ரல் 9 மட்டும் இல்ல, அடுத்த மே 1 வரைக்கும் இது தொடர்ந்து ஒரே மாதிரி நடக்கும். ஏன் அதுக்கு நடத்துறதுக்கு என்ன வரும்? இந்த 7 நாளைக்கு உங்களுடைய ஒத்துழைப்போட அந்த சேர புல் பண்றதுக்கு ஒவ்வொரு டைம் சொல்றேன், எல்லாருடைய ஒத்துழைப்பு தான் இது காரணம். நாங்க மட்டும் இல்ல, நாங்க பெரிய முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தாலும் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் அது எந்த அளவுக்கு நம்ம வாழ்த்தணும் வணங்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொருத்தருடைய பணி இதெல்லாம் வந்து எங்களுடைய பணி மட்டுமல்ல, நீங்க எங்களை மட்டுமே சொல்றீங்க. ஒவ்வொருத்தருடைய பணியும் நாங்க எப்படி இந்த சங்கத்தை வளர்த்தணும்னு நினைக்கிறோமோ நீங்களும் ஒவ்வொருத்தரும் வளரணும். நீங்க வளர்ந்தா மட்டும்தான் உங்க குடும்பம் உயரும், உங்க குடும்பம் உயர்ந்தா மட்டும்தான் இந்த சங்கம் உயரும். அதுக்கு என்னென்ன ஆலோசனை தனிப்பட்டு வாங்க. நிறைய பேர் உதவி செய்யறதுக்கும் தயாரா இருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையா வளர்றதுக்கு, பிசினஸ் ஏதாவது கூட்டா முயற்சியா செய்யறதுக்கு எல்லாரும் நம்ம கூடி ஆலோசனை பண்ணி ஒவ்வொருத்தரும் வளர்ந்தோம்னா மட்டுமே இந்த சங்கம் நம்ம நினைக்கிறத விட, நீங்க நினைக்கிறத விட வளரும். அதுக்கு நம்ம தயார் நிலையில் இருந்துட்டு இருக்கிறோம். நீங்க ஒவ்வொருத்தரையும் இதுல எல்லாரையும் பேர் சொல்ற அளவுக்கு இல்ல, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் உறவு. இப்ப நம்ம மணிகண்டன் கூட இதை எதிர்பார்க்கல. அன்னைக்கு மணிகண்டன் சொல்றாப்புல, அன்னைக்கு இந்த இடத்துல இருந்து நினைச்சது நடந்ததுன்றதுதான் உண்மை. எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஏதாவது நாங்க நினைச்சா நடந்தோம். அதனால இந்த சங்கம் 2016 நாங்க 5 பேர் உட்கார்ந்து இத எப்படி எல்லாம் வழி நடத்தலாம் அப்படின்னு, இது ஏதோ ஒரே நாள்ல என்ன அந்த சங்கத்திலிருந்து நீக்கிட்டதுனால அவசரப்பட்டு எடுத்த கோலம் எல்லாம் இல்லை. நம்ம அந்த சங்கத்துல மீண்டும் நன்றி சொல்லணும்னு நம்ம சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த சங்கத்துல இருந்தாலும் எல்லா உதவிகளையும் நம்ம செஞ்சிருக்கிறோம். அங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாருக்குமே இதே மாதிரி இருந்திருக்கிறோம். தலைவர் அவங்களா இருந்தா கூட ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் ஒரு பிரச்சனை வர்ற போது அந்த பிரச்சனைகளை நம்ம கையாண்டு, அந்த தலைவர்களுக்கே பிரச்சனை வரும்போது கூட நம்ம தான் அந்த இரவு பகலா போய் நம்ம தாங்கி நின்றுக்கிறோம். அது அந்த சங்கத்திலையும் தெரியும். அது ஏதோ ஒரு காரணங்களால நம்மளை நீக்கிட்டாங்களேன்ற வருத்தத்துல இல்லை. எல்லாருடைய வீட்டுகளுக்கு நான் போயிருக்கிறேன். இப்பவும் அவங்களோட நிறைய தொடர்புல தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன், எல்லாருடைய வீட்லயும். அதுதான் நேற்று நம்ம தம்பி தினேஷ் கூட சொன்னது, ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். அதனால எல்லாரும் எங்களுடைய தொடர்புல இருந்துட்டு இருக்காங்க. சில பேர் வந்து வளர்ச்சி போறாமையில ஏதோ ஒரு சொல்லி கொடுத்து என்ன நீக்கினாலும் அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படல. காரணம்னா, ஒரு பதவிக்காக நிக்கிற மனிதர்களா நீங்க இருக்கக்கூடாது. நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு பதவிக்காக மட்டும் நிக்கல, மற்றவங்களையும் பதவி வாங்கி கொடுத்து அழகு பார்க்கிற மனிதர்களா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப அதனால நம்ம என்ன மாதிரி போடலாம்னு அறிவியல் குழு ஒண்ணு போட்டு 6 மாசம் தொடர்ந்து அதை வழி நடத்தி நோட்ல அட்டன்ஸ் போட்டு என்னென்ன திட்டங்கள் நம்ம அந்த சங்கத்துல சேர்ந்திருக்கிறோம், அதை எதெல்லாம் புறக்கணிக்கப்பட்டார்கள், எதெல்லாம் பாதுகாக்கப்படாமல் விட்டார்கள், அதையெல்லாம் நம்ம செய்யணும். அப்ப நம்ம எந்த மாதிரி விஷயத்த நம்ம சங்கத்தில் இருக்கிறது செய்யணும் அப்படின்னா, பசி ஆத்துறதுன்றது ஒரு முக்கிய பங்கு, பாதுகாப்புன்றது அதை விட முக்கிய பங்கு. இதை ரெண்டுமே நம்ம லட்சக்கணக்கான கோரிக்கைகளை வச்சிருந்தாலும் அது நிறைவேறது இல்லை. காரணம் என்ன? பசி வர்ற போது, பாதுகாப்பை இழக்கிற போது எல்லா கோரிக்கைகளும் கலைஞ்சு போயிடும், கரைஞ்சு போயிடும், கலைஞ்சும் போயிடும், கரைஞ்சும் போயிடும். அதனால
நம்ம இந்த பசி யாத்திரை ஒரு மிகப்பெரிய திட்டத்தை முன்னெடுக்கணும். அதுக்கு அடுத்தபடியா பாதுகாப்புன்ற திட்டத்தை மேலோக்கி கொண்டு போகணும். இது ரெண்டு தான் என்னுடைய கவனத்துல வச்சிருந்தோம். நிறைய பேர் மற்ற சங்கங்கள் இருந்து அமைப்புகள் இருந்து கூட வந்து இதை எப்படி நீங்க வழி நடத்த முடியும், இது என்ன கோரிக்கை, இது என்னென்ன பண்றீங்க, என்ன கொள்கை அப்படின்னாங்க. பசியோட என்ன கொள்கையை பத்தி இங்க இருக்கிறவங்களா யோசனை பண்ண முடியும்? இதைத்தான் நம்ம கேட்டோம். அவங்களால பதில் சொல்ல முடியறது இல்லை. இன்னைக்கு மதியானம் கூட ஒருத்தர் வேற அமைப்புகள் இருந்து ஒரு அரை மணி நேரம் பிடிச்சிக்கிட்டாங்க. நான் சாப்பிட போகும்போது நான் சாப்பிடணும் ஐயா, உங்க கொள்கையெல்லாம் பெருசு, எங்களதெல்லாம் கொள்கையே இல்லை வச்சிரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்க எல்லாருமே நம்ம என்ன திட்டங்கள் சரியான திட்டங்களா இருந்தீங்கன்னா மட்டுமே நீங்க உங்க குடும்பங்களை மேம்படுத்த முடியும். திட்டமே இல்லாம குடும்பங்கள் வரவு செலவு நல்லது கெட்டது எதை செய்வீங்க நீங்க? அதனால நம்ம அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கம் வருஷத்துல ஒரு 7 கூட்டங்களை வகுத்து இந்த மாதிரிலாம் வழி நடத்துறோம். மற்ற ஃபேமிலினா என்ன பண்ணணும், யாருமே இங்க வேலையை கெடுத்து வந்து உட்காராதீங்க. அந்த 7 கூட்டத்துக்கு வேலையை கெடுத்தாலும் உங்களுடைய பெருமைகளை தேடிக்கணும். இதெல்லாம் நம்ம ஒரு கிளாஸா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா, இந்த அறியாம தெரியாம இயலாமைய உள்ள விட்டுறாதீங்க. கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வெளியே சொல்லிடாதீங்க. விடாம உழைங்க, வந்ததை வேஸ்ட் பண்ணாதீங்க. பிறர் மேல அன்பு செலுத்துங்க, பிறரை பாதுகாக்குங்க. இந்த கொள்கைகள் உலக வரலாறு புக்கிலேயே எங்கேயும் இருக்காது. இதை மட்டும் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, மற்றவங்களையும் காப்பாற்றுற நபரா, மற்றவங்களை அளவு பார்க்கிற நபரா, மற்றவங்களை உயர்த்தி விடுற நபரா நீங்க ஒவ்வொருத்தருமே அதுல வர முடியும். வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும்.